எங்களுடைய அருமையான ஆண்டவரே, இவ்வளோ பெரிய சர்வ வல்லவரை நாங்கள் அப்பா என்று அழைக்கும் போதெல்லாம் எத்தனை மனதுருக்கத்தோடு இறங்கி வந்து தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிற உம்முடைய அன்புக்கு இணையான அன்பு ஒன்றும் இல்லை. தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர், ஒரு சிநேகிதனோடு இன்னொரு சிநேகிதன் முகமுகமாய் பேசுவது போல எங்களோடு பேச வல்லமை உள்ளவர். எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை நாங்கள் காணட்டும், உம்முடைய பிரசன்னத்தில் களி கூறட்டும். கர்த்தர் இன்றைக்கு ஒரு மகிமையான காரியத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒரு விமானத்தில் நானும் இன்னொரு தேவ ஊழியக்காரரும் பயணம் செய்து கொண்டிருந்தோம். நல்ல வேளை பக்கத்து சீட்டு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்ட்டு அந்த தேவனுடைய மனிதனிடத்துல சொன்னேன். என்ன கேள்வி பிரதர் கேளுங்க அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு நீ பரலோகத்துக்கு வந்துரு அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னா, இந்த பூமியில நீங்க என்ன பிரசங்கத்தை கடைசியா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஆமோஸ் 4:12 உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படும். அந்த பிரசங்கம் பண்ணிட்டு தான் பரலோகத்துக்கு வருவேன். உலக மக்களுக்கு அந்த பிரசங்கத்தை தான் கடைசி பிரசங்கமா, உங்களை உருவாக்கினவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க, உங்களை அன்போடு தேடி வந்தவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க, உங்களுக்காக மகிமையின் காரியங்களை வைத்திருக்கிற, உங்களுடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிற அவரை சந்திக்க ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, அதைத்தான் பிரசங்கம் பண்ணுவேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டார், என்ன கேட்டார்? என்ன கேட்டிருப்பார்? நீங்க என்ன பிரசங்கம் பண்ணிட்டு மேல வருவீங்க, உங்க கடைசி பிரசங்கம் எதுவா இருக்கும் என்று அவர் என்னிடத்தில் கேட்டார். நான் சொன்னேன், வெளிப்படுத்தல் 22:11 நான் பிரசங்கித்துட்டு வருவேன். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. போற இடங்களெல்லாம் கேட்கிறாங்க, வருகை பத்தி பேசுங்க பிரதர், வருகையின் அடையாளங்களை பற்றி பேசுங்க. ஜனங்களுக்கு தங்களை அறியாமலேயே ஒரு கடைசி காலத்துக்கு வந்துவிட்டோம், உலகத்தின் எல்லைக்கு வந்துவிட்டோம், இனி ஒரு தலைமுறை பூமியில எழும்புவதற்கு காலம் இல்ல, நம்முடைய கண்கள் அவரை காணணும், நாம் அவரை தரிசிக்கணும். தங்களை அறியாமலேயே ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாஞ்சை அவர்களுக்குள்ளே வந்துவிட்டது. எந்த தேசத்துக்கு போனாலும் சரி வருகை பற்றி பேசும்படியாக விரும்புகிறார்கள், கேட்கிறார்கள். இந்துக்கள்கிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்றாங்க கடைசி காலம் இது, கலியுகம் கலியுகம் கலியுகம், உலகம் முடிய போகுது. இஸ்லாமியர்கிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்றாங்க ஈசா நபி வருவார் நாங்க நம்புறோம், எங்க குர்ஆன்ல அப்படி எழுதியிருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துன்னு சொல்றீங்க, நாங்க அவரை ஈசா நபின்னு சொல்றோம். கடைசி காலத்தில் அவர் கடைசியா வரப்போறார், அவர் தான் எல்லா நபிகளிலும் கடைசி நபி. அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். நேற்றைய தினம் நாம் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒலிவ மலை மேல் ஆண்டவராய் இயேசு உட்கார்ந்து இருந்த போது சீஷர்கள் கேட்ட ஒரு கேள்வி குறித்து நாம் நேற்று தியானித்தோம். மத்தேயு 24:3 இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு கேள்வி, கிறிஸ்தவன் அல்லாத ஒரு ராஜா தனக்குள்ளே கேட்ட ஒரு கேள்வி.
ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்ற கேள்வி உடைய இருதயத்தில் எழும்பிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீஷர்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சர் என்ற ஒரு ராஜா பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார். சீஷர்கள் நேரடியாக ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன சொல்ல வேண்டும். இந்த புறஜாதி ராஜா யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆண்டவரோடு நேரடியான தொடர்பும் அவனுக்கு இருக்கவில்லை. ஆகவே தனக்குள்ளே தானே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டார். இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன? எவ்வளவு காலம் இந்த உலகம் ஓடும்? இந்த உலகத்துக்கு முடிவு எப்பொழுது வரும்? எப்பொழுது இந்த உலகம் அழிக்கப்பட்டு போகும்? அதற்கு பிறகு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நான் மரணத்துக்கு பிறகு எங்கே செல்ல போகிறேன்? என்னுடைய நித்திய வாழ்க்கை நான் எங்கே செலவழிக்க போகிறேன்? ஒரு பெரிய கேள்வி. நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இனிமேல் என்ன சம்பவிக்க போகிறது? இனிமேல் என்ன சம்பவிக்க போகிறது? இனிமேல் என்ன சம்பவிக்க போகிறது? மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு நான் வந்தபோது ஒரு இந்து பக்தன் என்னை சாப்பிட கூப்பிட்டார். சரி என்று அவருடைய வீட்டுக்கு போனேன். டேபிள் எல்லாம் சாப்பாடு. சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன்றாரு. ஆனா சாப்பாடெல்லாம் டேபிள்ல வச்சுட்டாரு. அவரு சொல்லட்டா என்ன, பிரதர் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னாரு, இல்ல, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கு பிறகு சாப்பிடுங்க. என்னடா இது, தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே. அன்பா சாப்பிட கூப்பிட சொல்லிட்டு சாப்பாட்டையும் டேபிள்ல சர்வ் பண்ணிட்டு பசியா வந்திருக்கேன், சாப்பிடக்கூடாத ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லிட்டு சாப்பிடுங்க. சரி ஐயா கேளுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், உங்க என்ன இந்து உங்க கிறிஸ்தவ மார்க்கத்துல தான் வல்லமை அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. எங்க இந்து கோயில் அற்புதம் நடக்கலையா? நாங்க தீச்சட்டியெல்லாம் சுமக்கலையா? என் வேண்டுகோளுக்கெல்லாம் எங்க தெய்வங்கள் எனக்கு பதில் சொல்லுது. கிறிஸ்தவ மார்க்கம் தான், வேற மார்க்கமே கிடையாதுங்கிற மாதிரி நீங்க சொல்றது தப்பு. முதல்ல அதை ஒத்துக்கொள்ளுங்க. எனக்கு தர்ம சங்கடமான சாப்பாடம் வந்து போட்டு வச்சுட்டு இப்படி ஒரு கேள்வி. எங்க கடவுள் என் பிரேயருக்கெல்லாம் டான் 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 பதில் கொடுக்குது. உங்க இயேசுநாதர் தான் பதில் கொடுக்கிறாரா? இயேசுநாதர் தான் அற்புதம் செய்யறாரா? எங்க இந்து கோயில வந்து பாருங்க. நான் சொன்னேன், உங்க கடவுளுக்கு வல்லமை இல்லைன்னு நான் சொல்லல. உங்க கடவுள் உங்க கோயில் அற்புதம் நடக்கலாம், மந்திரவாதிகள் சில அற்புதங்களை செய்யலாம். பார்வோன் அரண்மனையில் இருந்த மந்திரவாதிகள் கூட சில அற்புதங்களை செய்தார்கள். அற்புதங்களை செய்கிற தவளையின் ஆவிகளை குறித்து பைபிள்ல வெளிப்படுத்தல் 17 எழுதியிருக்குது. உங்க கோயில் அற்புதம் நடக்குதுன்னா நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனா உங்க கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க பைபிள் அவங்கள பத்தி என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? எந்த அளவு அவங்க அற்புதம் செய்ய முடியும் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பு தேவதூதர்களை சிருஷ்டித்தார். எண்ணிக்கை 1000 10,000 இருந்தது. நீங்க பெருக்கி கணக்கு பாருங்க, 100 கோடி தேவதூதர்கள் இருந்தாங்க. அதுல 3 ஒரு தூதர்கள் பெருமை அடைந்தனால ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக உயரணும்னு நினைத்தபடியால 3 ஒன்ன கீழே தள்ளினார். 100 கோடிய 3ஆல வகுத்து பாருங்க, 33 கோடி
என்ற ஒரு எண்ணம் வருகிறது. நீங்க 33 கோடி தேவர்கள் சொல்றீங்க, நாங்க சொல்றோம் 33 கோடி விழுந்து போன தூதர்கள். ஒரு தூதனுடைய வல்லமையினால் அவைகள் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். அதிலிருந்து அவர் அற்புதம் செய்ய. அவரை பார்த்து கேட்டேன், ஐயா, ஒவ்வொருவனுக்கும் ஒரே ஒரு தகப்பன் தான் இருக்க முடியும். இந்த 33 கோடி பேர் சேர்ந்து உங்க மூக்க ஒரு கடவுளும், காத ஒரு கடவுளும், கை ஒரு கடவுளும், நாக்க ஒரு கடவுளுமா எல்லாம் சேர்ந்து உங்களை உருவாக்கி இருக்கவே முடியாது. ஒரே ஒரு கடவுள். நீங்க அறியானால இந்த விழுந்த தூதர்களை ஆராதித்து அது செய்கிற போலியான அற்புதங்களை நம்புறீங்க. உங்க மரணத்துக்கு பிறகு இந்த 33 கோடி பேர்ல நீங்க யார்கிட்ட போறீங்க? உயிர் பிரிய போகும்போது உங்களுக்கு நம்பிக்கை என்ன? எந்த கடவுள்கிட்ட போறீங்க அதை சொல்லுங்க என்று சொன்னேன். அவர் அமைதியாக இருந்தார். நான் சொன்னேன், உங்களுடைய கடவுள்களுக்கெல்லாம் என்னுடைய ஆண்டவர் ஒரு இடத்தை உண்டாக்கி இருக்கிறார்னு மத்தேயு 25:41 வாசிக்கிறோம். பிசாசுக்காகவும் அவனுக்கு அவனுடைய தூதர்களுக்கும் உருவாக்கின அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலை போங்கள். அந்த 33 கோடி பேர் போகும்போது உங்க ஷேட்டையும் பிடிச்சிட்டு அதுகளுக்குரிய இடத்துக்கு உங்களை இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்பதான் உங்க நிலைமை பரிதாபங்கிறத உணர்வீர்கள். அவர் என்ன பார்த்தார்? எங்க கடவுளெல்லாம் விழுந்து போன தூதர்கள் சொல்றீங்களான்னு கேட்டார். ஆமா, அப்படித்தான் சொல்றேன், அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. நீங்க ரொம்ப ஆபத்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் முடிவை குறித்து நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? மரணத்துக்கு பிறகு எந்த தெய்வத்திட்ட போறீங்க? உங்களுடைய நித்திய காலமாய், அழியாத காலமாய் யாரிடத்துல செய்ய போறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தத்துவ ஞானி இருந்தார். நிறைய மார்க்கங்களை ஆராய்ந்து பார்த்தவர். அர்த்தமுள்ள தன்னுடைய மதத்தை பற்றி நிறைய வால்யூம் எழுதினார். ஒரு மனுஷன் செத்தா வீடு வரை உறவினர்கள் வருவார்கள், வீதி வரை மனைவி வருவார், காடு வர பிள்ளை வருவான், கொள்ளை வைக்க. கடைசி வரை யார் என்று அத்தனை புராணங்களை ஆராய்ந்து பார்த்துவிட்டு மரணத்துக்கு அப்பால் நான் எங்கே போகிறேன் என்கிற நம்பிக்கை இல்லாமல் கடைசி வரை யாரோ பரிதாபமாய் ஒரு கேள்விக்குறியோடு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டார். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் அவர்களை பலமாய் கிரியை செய்தார். அன்றைக்கு 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டு முடிந்ததும் தான் பூஜை அறையில போய் அவ்வளவு விக்கிரங்களை தூக்கி வெளியே போட்டு விட்டார். நான் கொஞ்சமே எதிர்பார்க்கவில்லை. கர்த்தருடைய பெரிய கிருபை. இன்றைக்கு கர்த்தர் அவருக்கு ஹீலிங் கிஃப்ட கொடுத்து கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தில் அவரும் அவருடைய மனைவியும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. சில கேள்விகள் நம்முடைய கண்களை திறந்து விடுகிறது. புதிய ஏற்பாட்டிலே சீஷர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்லணும்? ஏனென்றால் அவர்கள் கேட்கிறவர் தேவாதி தேவன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர் சகல ரகசியங்களையும் அறிந்தவர், வருங்காலத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறவர், தேவாதி தேவனுடைய குமாரன், மாபெரும் தீர்க்கதரிசி, ரபியோனி என்று அழைக்கப்பட்டவர். மறு உத்தரவை கொடுத்தார். இங்கே பார்த்தால் நேபுகாத் நேச்சார் ஒரு கேள்வியை கேட்கிறான். ஒரு இரவிலே படுத்திருக்கிறான். என்ன கேள்வி? இனிமேல் என்ன சம்பவிக்க போகிறது? இனிமேல் என்ன சம்பவிக்க போகிறது? அதே நேபுகாத் நேச்சார் தூரா என்று சொல்லப்படுகிற பாபிலோனிய சமவெளியிலே 66 அடி உயரமான ஒரு சிலை, 60 முழம், அகலம் 6 அடி.
எல்லாரும் அதை வணங்கணும் என்று சொன்ன. 60 முழ உயரம், 6 முழ அகலம், 666. அது சாத்தானுக்கு ஒரு அடையாளம். அப்படிப்பட்டவன் தான் இந்த கேள்வியை கேட்டபோது அவனுடைய மொழியிலேயே அவனுடைய விக்கிரகத்தின் சார்பிலே ஒரு பெரிய பொற்சிலையை ஆண்டவர் காண்பித்தார். அவருடைய தலை தங்கமயமாய் இருந்தது, அவனுடைய கழுத்து வெள்ளியாய் இருந்தது, மார்பும் வயிறும் வெண்கலமாய் இருந்தது, அவனுடைய கால்கள் இரும்பாய் இருந்தது, அவனுடைய பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு கலவையாய் இருந்தது. பயங்கரமான ஒரு ரூபத்திலே அது நின்று கொண்டிருந்தது. நேபுகாத்நேச்சார் அதை பார்த்து கொண்டே இருக்கும் போது ஒரு பெரிய கன்மலையிலிருந்து ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. நேர இந்த பொற்சிலை வந்து மோதி அடித்த வேகத்திலே பொற்சிலை நொறுங்கி தூள் தூளாகி சமபூமியாய் கீழே விழுந்தது. ஆனால் அந்த சிலையை மோதின கல்லோவென்றால் பெரிதாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. ஆண்டவர் நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்தை கொடுத்தாரே தவிர சொப்பனத்திலே மறைபொருளாய் ஒரு ரகசியத்தை வைத்து காண்பித்தாரே தவிர சொப்பனத்துக்கு அவர் அர்த்தம் சொல்லவில்லை. புதிய ஏற்பாட்டில் எப்படி அந்நிய பாஷை ஒரு மறைபொருளாய் இருக்கிறதோ, ஒரு தீர்க்கதரிசி அந்த அந்நிய பாஷைக்கு மொழிபெயர்த்து அர்த்தத்தை சொல்லுகிறாரோ, அதே போல பழைய ஏற்பாட்டிலே சொப்பனங்கள் ஒரு மறைபொருளாய் இருந்தது, ஒரு அந்நிய பாஷை போல இருந்தது. புற ஜாதியாரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. பாஷைகளுக்கு வியாக்கியானம் அளிக்கிற வரங்களை அல்லாமல் வேறு விதத்தில் அவர்களுக்கு தெரியவில்லை. பழைய ஏற்பாட்டிலே அதே அந்நிய பாஷை பாபிலோனிலே சுவரில் எழுதப்பட்டது. அந்நிய பாஷைக்கு எழுத்து வடிவம் உண்டு என்பதை ஆண்டவர் அங்கே காண்பித்தார். மேனே மேனே தெக்கேல் உப்பார்சி. அந்த பாஷையை அதை வாசிக்கவும் தெரியவில்லை, அர்த்தமும் தெரியவில்லை. பெல்சசார் ராஜா தாவித்தான். மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறவர் ஆண்டவர். உங்களுக்கு மறைபொருளை அறிய வேண்டும் என்ற ஆவல் இருக்கும் போது இருளில் உள்ளதை ஆண்டவர் அறிவார், உங்களுக்கு கொடுப்பார். மறைவிடத்தில் உள்ள பொக்கிஷங்களை உங்களுக்கு தந்தருளுவார். புதை பொருட்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவரிடத்தில் லார்ட் கிவ் மீ தி ரெவலேஷன் கிவ்ஸ் ஓ மாஸ்டர், எனக்கு வெளிப்பாட்டு வரங்களை தாரும், ஆவியின் ரகசியங்களை அறிய கிருபை சாரும், சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்ல, அந்நிய பாஷைகளுக்கு வியாக்கியானம் பேச எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உரிமையோடு அந்த வரங்களை தருவார். அறிவை உணர்த்துகிற வசனம், the word of knowledge, ஞானத்தை போதிக்கிற வசனம், the word of wisdom, தேவனிடத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியோடு அவர் கொடுக்கிறார். ஆழத்தில் உள்ள பொக்கிஷங்களை தருவார். இருளில் உள்ள மறைபொருட்களை வெளிப்படுத்துவார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றும் போது இப்படிப்பட்ட ஆவியின் வரங்கள் சபைகளில் கிரியை செய்கிறது. ஆவியின் வரங்களை எப்போதும் விரும்புங்க. 1 கொரிந்தியர் 14:1 சொல்லுகிறது, அன்பை நாடுங்கள், ஆவின் வரங்களை விரும்புங்கள், விசேஷித்த விதமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அன்றைக்கு பாபிலோனிலே ஒரு சட்டம் கொண்டு வந்தார் ராஜா. நான் என்ன சொப்பனம் கண்டேனோ அதையும் சொல்லணும். அவனுடைய அரண்மனையில நிறைய ஞானிகள், கல்தையர்கள், குறிசூழல்கள், ஜோசியர்கள் நிறைய இருந்தாங்க. ஞானிகள்னு செலக்ட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி நிறைய ஞானிகளை வைத்திருந்தா எல்லா ஞானியும் பார்த்து சொன்னா, உண்மையான ஞானியா இருந்தா நான் என்ன சொப்பனம் கண்டேனோ அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், அதுக்கு மறை பொருளையும் சொல்லணும். எல்லாரும் சொன்னாங்க, ராஜாவை சொப்பனத்தை சொல்லும், சொப்பனத்தை சொல்லும். ராஜா சொன்னார், நான் சொப்பனத்தை சொன்னா இங்க ஒரு 400 பேர் இருக்கீங்கடா,
400 பேரை 400 விதமான வியாக்கியான விளக்கங்களை சொல்லுவீங்க. எது கரெக்ட்னு எனக்கு எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? உண்மையான ஞானேண்டா நான் சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். ஒருவராலும் சொல்ல முடியல. தானியேல் போய் ஜெபம் பண்ணினார், அர்த்தம் தெரியவில்லை. ஒண்டிய ஜெபம் பண்ணி பார்த்தார், மறைபொருள் வெளியாகவில்லை. சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கணும்னு முயற்சிக்கிறோம், நம்முடைய ஜெபத்தால இருளின் வல்லமையை கிழித்து தேவனுடைய மகிமைக்குள்ள பிரசன்னத்துக்குள்ள நுழைய முடியாத சில தடைக்கற்கள். ஆகவே தானியேல் என்ன செய்தாராம்? மற்ற தேவனுடைய தாசரோடு ஜெபம் பண்ணோன்னு ஒரு கூட்டு ஜெபம் ரொம்ப உதவியா இருக்கும் என்று சொல்லி ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோட ஒரு இரவில் கூடி ஜெபம் பண்ணார். தேவனுடைய பிள்ளைகள் ஜெப நண்பர்களை தெரிந்து கொண்டிருக்கிறது, சேர்ந்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்முடைய ஆண்டவரும் கூட கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட 3 சீஷரிடத்துல வந்து வியாகுலப்பட்டு என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது, சகோதரர் ஒருமித்து ஜெபம் பண்ணுவது, ஒரு மனப்பாட்டின் ஜெபம் அவ்வளோ வல்லமை உள்ளது. ஒருவன் 1000 பேரை துரத்தினார், 2 பேர் சேர்ந்துட்டா 10,000 பேரை துரத்துவாங்க. 2 பேரே நாமத்தில் கூடி வந்தாலும் நான் அங்கே வந்து விடுவேன் என்று என் ஆண்டவர் மத்தேயு 18:20 சொன்னார். 19ஆம் வசனத்தில் சொன்னார், இந்த பூமியில 2 பேர் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோக தேவன் நான் அதை கேட்டு பதில் செய்வேன். பிரசங்கி 4:9 ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, 2 பேராயிருந்தா ஒருவன் விழும்போது மற்றவன் அவனை தூக்கி எடுப்பான். தானியேலுக்கு நல்ல ஜெப நண்பர்கள் இருந்தார்கள். இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் அந்த சொப்பனத்தை அப்படியே காண்பித்தார். நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனம் இதுதான். ஆண்டவர் அதனுடைய அர்த்தத்தையும் விளக்கினார். உலக சாம்ராஜ்யங்களை பற்றி சொன்னார். எல்லா பலவிதமான அரசாங்கங்கள் உலகத்தில், சிங்கப்பூர்ல ஒரு அரசாங்கம், இந்தியாவில் வேற ஒரு அரசாங்கம், அமெரிக்காவில் வேற ஒரு அரசாங்கம், பூமியில ஏறக்குறைய 250 தேசங்கள் கிட்டத்தட்ட இருக்கிறது. சில கம்யூனிஸ்ட் அரசாங்கங்கள், சில இஸ்லாம், சவுதி அரேபியா போன்ற ரேடிக்கல் முஸ்லிம்ஸ் இருக்க அரசாங்கம், உங்க பக்கத்தில் இருக்கிற மலேசியா முஸ்லிம்கள் ஜனப்பெருக்கத்தை அதிகமாக்கணும், அதிகமா பங்களாதேஷ்ல இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் இந்தோனேஷியா இருந்தும் இறக்குமதி செய்து ஒரு பெரிய இஸ்லாம் தேசமா மாற்றணும்னு அவங்க முயற்சித்துக் கொண்டு இருந்தாலும், ஒரு நாள் அந்த உலகத்தின் அத்தனை ராஜ்யங்களுக்கும் ஒரு முடிவுண்டாக போகிறது. ஒரு கல் புறப்பட்டு வருகிறது. அந்த இயேசு என்கிற கண்மலையானவர் புறப்பட்டு வரப்போகிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின அந்த மூலைக்கல் புறப்பட்டு வருகிறது. கோலியாத்தை வீழ்த்தும்படி, அந்த கோலியாத்தை எப்படி பார்ப்பதற்கு நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையை போல இருந்தாரோ, சகல சாம்ராஜ்யங்களை மோதி அடைக்கும்படி கோலியாத்தின் நெற்றியிலே அந்த கல் பதிந்தது போல நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த சிலையில் அந்த கல் அடித்து உடைத்து நொறுக்கி பூமியின் அத்தனை அரசாங்கங்களுக்கும் அத்தனை கவர்மெண்ட்டுக்கு ஒரு முடிவு உண்டாக்கி அந்த கல் வளர்ந்து பூமியெல்லாம் நிரப்பிட்டு இயேசு இந்த பூமியெல்லாம் அரசாள போகிறார். தானியேல் 7:27 சொல்லுகிறது, வானத்தின் கீழுள்ள அத்தனை ராஜ்யங்களும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் சொந்தமா. ஆண்டவராகிய இயேசு தாமே இந்த உலகத்தை 1000 வருஷம் அரசாள போகிறார். ஒவ்வொரு ராஜ்யத்தை பற்றிய விளக்கத்தை தானியேல் தீர்க்கதரிசி சொன்னார்.
இந்த பொன்னான தலை நீர்தான், அதுதான் பாபிலோன் சாம்ராஜ்யம். உமக்கு பின்பாக கழுத்தும் மார்பும் வெள்ளியாய் இருந்ததே மேதிய சாம்ராஜ்யங்கள் தோன்றும். அதற்கு பிறகு வயிறு வெண்கலம் போல இருந்தது போல கிரேக்க சாம்ராஜ்யம் தோன்றும். அதற்கு பிறகு இரும்பு கால்கள் ரோம சாம்ராஜ்யம் தோன்றும். கடைசி நாட்களில் உள்ள சாம்ராஜ்யங்கள் இரும்பும் களிமண்ணும் இணைந்து இருக்கிறது போன்ற இன்றைக்கு ஐரோப்பா தேசத்தில் யூரோப்பியன் காமன் மார்க்கெட் என்ற ஒரு ஸ்தாபனத்தை ஏறக்குறைய 27 நாடுகள் ஒன்றாய் இணைந்து உருவாக்கி இருக்கின்றன. இரும்பும் களிமண்ணும் போல உள்ள நாடுகள். ஒரு காலத்தில் ஹிட்லர் அதே யூரோப்பா முழுவதும் தன்னுடைய கீழே, தன்னுடைய ஜெர்மன் கொடியின் கீழே நாசிகள் என்று அழைக்கப்படுகிற ஸ்வஸ்திக் சின்னத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தார்களோ அதே காரியத்தை இன்றைக்கு நாம் எல்லாம் ஒற்றுமையா இருப்போம். நம்ம தேசத்துக்கு பார்டர் வேண்டாம், தேசத்துக்கு ஒரே நாணயம் வைத்துக் கொள்வோம், ஒரே பாஸ்போர்ட் இருந்தா போதும். இன்றைக்கு அத்தனை நாடுகளும் கிறிஸ்துவுக்கு எதிராக ஒன்று கூடியிருக்கின்றன. எல்லாம் அந்தி கிறிஸ்துவை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கிறிஸ்துவுக்கென்று பெரிய ஒரு தி பீஸ்ட் என்ற ஒரு கட்டடத்தை பெல்ஜியத்தில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசத்துக்கு போன போது அந்த கட்டடத்தை பார்த்து பிரமிப்படைந்தேன். தலைகளாய் நிற்கிற ஒரு சிலுவை தோற்றத்தில் அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடத்துக்கு தி பீஸ்ட் என்று பெயர். ஆண்டவருடைய வருகைக்கு எல்லா காரியங்களும் மட என்று வேகமாய் கூடி வருகிறதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் நாம் எச்சரிக்கப்படுகிறோம், இன்னொரு பக்கம் நாம் உணர்வடைகிறோம், இன்னொரு பக்கம் வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம். நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன், ஆனால் உனக்கு என் கண்களில் கிருபை கிடைத்தது. ஒரு பெரிய பேழையை நீ உண்டு பண்ணணும். ஆகவே நோவா அந்த உத்தரவாதத்தை உணர்ந்தார். எப்பொழுது மழை வரும் என்று தெரியாது, அதற்குள்ளாக பேழை கட்டணும். தன்னுடைய சொத்து ஆஸ்தி வித்து, வீடு எல்லாம் வித்து, மரங்களை வெட்டி கொண்டு வந்து கச்சேரிகள் ஏகப்பட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் வேலை அந்த பேழை கட்டணும். இரண்டாவது, அவனுடைய உள்ள துடிப்பு என்ன, அவனுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும். தன்னுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக பேழை உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என் பிள்ளைகள் ஒன்னாவது அந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ள இல்லாம வெளியே போயிடக்கூடாது, ஜனத்தோடு அழிந்து போக கூடாது. என் பிள்ளைகளும் அந்த பேழையில ஏறணும். நான் மட்டும் ஏறி என் கடைசி பையன் வரலன்னா, என் பொண்ணு வரலன்னா, ஐயோ என் மருமக வரலன்னா நான் மட்டும் உள்ள போய் என்ன பிரயோஜனம்? ஐயோ, அந்த பேழையினுடைய சின்ன மரத்துக்கு வெளி அழிவு, உள்ள பாதுகாப்பு. ஒரு சின்ன கல்வாரி அந்த மரம், சிலுவையில் அறையப்பட்ட மரம், அந்த மரத்துக்குள்ள பாதுகாப்பு, உள்ள ரட்சிப்பின் பேழை, உள்ள கீழ் பூசி இருக்கிறது போல இயேசுடைய ரத்தம் பூசி இருக்கிறது. வெளியே ஜனங்கள் அழிவுல, மரணத்துல, அதுக்கு பிறகு வந்து தட்டி தட்டி பார்த்தாலும் ஒரு சின்ன மரம் தான். வெளியே அழிவு, மரணம், உள்ள ஜீவன். குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினாரா? அழிக்க போறேன் சொன்ன உடனே நோவா நீதியை பிரசங்கித்தாராம். ஜனங்களை ஆயத்தப்படுங்க, 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 ஆயத்தப்படுங்க. ஒரு பக்கம் பேழை ஆயத்தம் பண்றார், மிருக ஜீவன்களை கூட்டி சேர்க்கணும், அவ்வளவு மிருகங்களுக்கு ஆகாரங்களை சேர்க்கணும், தாம் பிள்ளைகள் ரட்சிப்பை பாதுகாக்கணும். அதே நேரத்தில் சுவிசேஷத்தையும் பிரசங்கித்தார். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 120 வருஷம் அவர் பிரசங்கித்தாராம். ஆனா ஜனங்கள் அதை ஏனோ தானோ என்று கேட்டுவிட்டு போனார்கள். ஒருவர் அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்கல். இன்றைக்கு உலகமே கர்த்தருடைய வருகைக்கு ஏனோ தானோ என்று பேசினாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உண்மை என்பது
ஒரு நாள் உங்களுக்கு விளங்கும். இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்க அந்த ரட்சிப்பின் பேழையாகிய கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்களா, அல்லது அந்த பேழைக்கு வெளியே இருக்கிறீங்களா? வாசல்கள் அடைக்கப்பட போகிற கடைசி நாள் வந்தது. ஆண்டவர் எவ்வளவு கிருபை பாராட்டி இந்த கிருபை நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி கிருபை நாட்கள், the period of grace. பரீட்சை எழுதும் போது 1 மணி நேரம் பரீட்சையில சரியா கூட ஒரு 5 நிமிஷம் கிரேஸ் டைம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரேஸ் டைம் ஆண்டவர் பேழைக்குள்ள நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் போங்க சொல்லிவிட்டு பிறகு 7 நாள் ஆண்டவர் காத்து இருந்தார். அவங்க உள்ள போயிட்டாங்க. உடனே மழை வருஷிக்க பண்ணல. ஆண்டவருடைய மனதுருக்கம். இப்பொழுதாவது யாராவது வரமாட்டாங்களா? இப்பொழுதாவது யாராவது? புதிய ஏற்பாட்டில் சபை குறித்து சொல்லும் போது நான் மனம் திரும்பும்படி தவணை கொடுத்தேன். மனம் திரும்பும்படி தவணை கொடுத்தேன். ஆண்டவர் கிருபையின் தருணங்களை கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறவர். குறிப்பிட்ட நாள் வந்தது, ஆண்டவர் அதை பூட்டினார். சாவி அவரை எடுத்துட்டு போயிட்டார். மழை பெய்தது, சாதாரண தூறல். கொஞ்சம் பொறுத்து பார்த்தா பயங்கரமான மழை, அடைமழை பெய்தது, பேய் மழை பெய்தது. கடைசியில் ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தார். கொட்டோன்னு கொட்டிச்சு. ஒரு பெரிய மழை பெய்தால் ஒழிய இந்த பேழை எழும்ப முடியாது. ஒரு பெரிய பின்மாறி அபிஷேகம் ஊற்றினால் ஒழிய சபையாகிய பேழை உயர்த்தப்பட முடியாது. மத்திய ஆகாயத்தில் மகிமையான இயேசுவை சந்திக்க கொண்டு போக முடியாது. இன்றைக்கு எழுத்தின்படியான மழை இல்லை, ஆவின் அபிஷேக மழை ஊற்றி கொண்டிருக்கிறது. பின்மாறி காலத்து மழை ஊற்றி கொண்டிருக்கிறது. இந்த மழையின் விளைவாகத்தான் ஆவியானவர் இன்னும் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவார், இன்னும் ஜெபாவியை ஊற்றுவார், இன்னும் கர்த்தருக்கென்று கரைதரையற்ற ஒரு மாசற்ற மணவாட்டியை உயர்த்தி கொண்டு செல்லுவார். நாம் பலருக்கு பிரேயர் ரெக்வெஸ்ட் கொடுக்கிறோம். பிரதர் மோகன் சிலாசர் ஜோம் பண்ணுங்க, ஐயா சாம் ஜோகத்தர் ஐயா ஜோம் பண்ணுங்க. எல்லா ஊழியக்காரர்களை பார்த்து என் பிள்ளைக்கு இந்த கல்யாணம் நடக்கல ஜோம் பண்ணுங்க, என் மகன் கஞ்சா அடிச்சு தரான் ஜோம் பண்ணுங்க, எனக்கு தீராத வயிற்றுவலி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் கொடுக்கிறார் நம்ம இடத்துல. ஆண்டவர் நம்ம பார்த்து ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் கொடுக்கிறார். சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பிரேயர் ரெக்வெஸ்ட். வயிற்றுவலி காய்ச்சல் மண்டை குத்துக்கா இல்ல, யாரோ சூனை செய்தாங்க, யாரோ செய்வினை செய்தாங்க, என் குடும்பத்தில் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அல்ல. கர்த்தர் கொடுக்கிற குறிப்பு, ஜெப குறிப்பு, ஒரு பின்மாறி மழை. நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற காலத்திலும் நடக்கும். எழுத்தின்படியான மழை அல்ல, ஒரு அபிஷேக மழை. முன்னெல்லாம் அந்த காலத்துல காத்திரிப்பு கூட்டம் நடத்துவாங்க, ட்ரம் அடிப்பாங்க, 1-2 பேர் தான் அபிஷேகம் பெறுவாங்க. இன்றைக்கு அப்படி அல்ல. மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். யார் யார் தாகத்தோடு வாஞ்சியோடு என் மேல ஆவியானவர் இறங்கணும், நான் கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தப்படணும், ஆவியின் வரங்களின் நிலை செயல்படணும், என் மேல ஒரு ஜெபாவி ஊற்றப்படணும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார். உன் சந்ததி மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஏசாயா 55:1 சொல்லுகிறது, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். தாகமாய் இருக்கிறவர்களை வாருங்கள், அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்க. குமாரர் குமாரத்திகள் நேற்று முந்தா நாள் சின்ன சின்ன பிள்ளைகள் மேலெல்லாம் திருப்பத்தூர் உபாசம் அந்த நேரங்க தான் வாரேன், சின்ன பிள்ளைகள் மேலெல்லாம் ஆவியான பொடி ஊற்றுங்க.
VBS எங்க சர்ச்சில் வச்சிருந்தோம். 175 புறஜாதி பிள்ளைகள் எல்லாம் கூட்டி சேர்த்திருந்தோம். 175 பிள்ளைகள் 125 பேர் அழகா அந்நிய பாஷையில பரலோக தேவனை துதித்ததை பார்த்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஏதோ ஒரு கடமைக்காக VBS நடத்திட்டு போறதில்லை. பிள்ளைகளும் யோவேல் 2:28 படி உங்களுடைய குமாரர் குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் உரைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கடைசி நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இனி சம்பவிக்க போறது என்ன? கடைசி காலத்தில் என்ன நடக்கும்? இன்றைக்கு அந்த உணர்வு இருக்கும் என்றால் நாம் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். ஒரு அம்மா மரண தருவாய்க்கு வந்தாங்க. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள். ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, 15 வருஷம் எனக்கு நீடித்து கொடுக்கணும். எசேக்கியா ராஜாவுக்கு நீடித்து கொடுத்தது போல நீடித்து கொடுக்கணும்னு கேட்டாங்க. அந்த அம்மா கண்ணீரை பார்த்து ஆண்டவர் 15 வயதுடன் நீடித்து கொடுத்தார்கள். அந்த 15வது ஆண்டு வந்தது. அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். 15 ஆண்டுல என் பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, படிக்க வச்சுட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை சந்தைக்கு ஆயத்தப்பட்டாங்க. தன்னை சுத்திகரித்துக் கொண்டு ஆயத்தப்பட்டாங்க. அந்த 15ஆம் ஆண்டு வந்தது. ரொம்ப ஆயத்தத்தோட கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எந்த வியாதியும் அப்படியே படுத்தார்கள். கர்த்தாவே உம்முடைய கையில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு ஆயத்தத்தோடு கடந்து சென்றார்கள். நான் வாலிபனாக இருக்கும் போது ஒரு சின்ன ஓலை கொட்டக தேவாலயத்தில் ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு அங்க படுக்க வருவேன். அங்க ஒரு அம்மா போதும் ஆண்டவரை சிரித்த அம்மா ஸ்தோத்திரம் பண்ணி ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் 10 மணிக்கு வந்தேன்னா 11 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு ஒரு பாயை போட்டு படுத்துருவேன். இந்த அம்மா 1 மணிக்கு பார்த்தாலும் சரி 2 மணிக்கு பார்த்தாலும் சரி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கேட்டேன், அம்மா அப்படியே ராத்திரி எல்லாம் அப்படி என்னதான் சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கு, என்னதான் ஜெபம் பண்றீங்க? ஆண்டவருக்கே போர் அடிச்சு ஓடி போயிடுவாரு. எப்ப பார்த்தாலும் அப்படியே ராத்திரி எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்களே. இந்த அம்மா சொன்னாங்க, நான் இந்து மார்க்கத்தில் இருந்தேன். இயேசுட்ட வந்தபோது எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு காருண்யம் உள்ளவர். ராத்திரி எல்லாம் ஆண்டவரை பார்த்து உம்மை நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவேன். இன்னும் அதிகமா உம்மை நேசிக்க உதவி செய்யும்னு சொல்லுவேன். இரவு நேரத்தில் தான் என் கூட பேசுவார். நிறைய மறை பொருட்களை எனக்கு சொல்லி தருவார். ஒரு ஏழை சகோதரி ஒரு நாள் ஜெபம் பண்ணும் போது அவள் மரித்து அதை முழங்காலையே மரித்து போய்விட்டார்கள். ஆண்டவரை சந்திக்க எத்தனை ஒரு அருமையான வழி. ஒன்னும் படிப்பறிவில்லாத சகோதரி. Really she walked with God. ஏனோக்கு தேவனோட நடந்தாரா. ஜெபம் ஒரு கண்டினியூஸா இருக்கிறதா தேவனோட நடப்பது என்பது. தேவனோடு நடப்பது என்பது இடைவிடாதபடி ஆவியானவருடைய ஐக்கியம். கடைசி எழுப்புதல் இந்த உன்னத பாட்டில் ஆத்துமா நேசரை வர்ணிச்சு அவருக்காக ஏக்கம் கொள்ளுகிற ஒரு எழுப்புதல் தான் கடைசி எழுப்புதல். சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அம்மா வேதனையோடு சொன்னாங்க, ஐயா அவர் ஊர்ல இருந்து என்ன கல்யாணம் கட்டிட்டு வந்தாரு. அவருக்கு 40 வயசு, எனக்கு 20 வயசு. அவரை நம்பி இந்தியாவில இருந்து இங்க வந்தேன். நடந்தது இங்க ஒரு சீனாக்காரியோட ஒரு ரகசிய தொடர்பு. விபச்சாரம் செய்துட்டு இருக்கும் போதே உயிர் போயிடுச்சு. 20 வயசு மனைவி இருக்கிறா. அதை விட்டுட்டு ஒரு சீன பொம்பளைட்ட விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் உயிர் போயிட்டு. எந்த நிலைமையில தேவனை சந்திப்பார்? அதான் அந்த அம்மா கேள்வி. எந்த நிலைமையில தன்னை உருவாக்கினவர் அவர் சந்திப்பார்? கிறிஸ்துவர்.
ஐயோ, அந்த கடிதம் எனக்கு வேதனையா இருந்தது. தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நான் சீக்கிரமாய் வருகிறேன் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்க, இன்னும் அந்நிய அன்புகளில, இன்னும் உபச்சார பழக்க வழக்கங்களில, இன்னும் பாய் ஃப்ரெண்டு, இன்னும் கேர்ள் ஃப்ரெண்டு, கல்யாணம் ஆன பிறகு கூட மனைவிக்கு உண்மை இல்லாமல், புருஷனுக்கு உண்மை இல்லாமல் அழிந்து போகிற இந்த துர்நாற்றமான சரீரத்துக்காக இந்த விபச்சார ஆவிகளினால ஓடுகிறவர்கள் எவ்வளவு பேர். மாம்ச இச்சை. சென்னையில கூவம் என்று ஒரு அருவருப்பான சாக்கடை ஆறு உண்டு. அதில் ஒரு பிரேதம் மிதந்து கொண்டு இருந்தது. எல்லாரும் சுத்தி வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாங்க. செத்து ஒரு 8 நாள் ஆகும். திடீர்னு அந்த பிரேதத்தை எல்லாரும் சேர்ந்து வெளியே தூக்கி போட்டாங்க. இந்த பிரேத நாத்தம் உலகத்தில் கொடூரமான நாட்டம். அதை நான் அப்படி ஒரு நாத்தத்தை ஒரு பிரிட்ஜுக்கு மேல இருந்து அந்த பார்த்துட்டு இருந்தேன். இந்த அழி போற மாம்சத்துக்காக பரலோக ராஜ்யத்தையே அடகு வைத்து இந்த இச்சைகளை போய் விழுந்து நாட்டம் எடுக்கக்கூடிய சரீரத்துக்காக எத்தனை பேர் அந்த நித்திய மகிமையின் வாசஸ்தலங்களை இழந்து போகிறார்கள். உலகமும் அதன் ஆசைச்சைகளும் அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் கர்த்தருடைய மகிமையான வருகைக்கு ஆயத்தப்படுவதுதான். இன்றைக்கு வேகமாக ஒரு 4 அல்லது 5 குறிப்புகளை நம்ம எப்படி ஆயத்தப்பட முடியும் வேகமாய் சொல்லி நான் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தருடைய வருகையில் ஆயத்தப்படுவதற்கு சுத்தம், பரிசுத்தம் தேவை. எல்லாத்திலும் the foremost thing to meet our dear God, our dear Jesus, to meet our Creator. முதல் முக்கியமான காரணம் பரிசுத்தம். எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்கவே முடியாது. பணம் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, படிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில் ஒரு வசதி இல்லாம சொந்த காடியோட இல்லாம இருந்தா பரவாயில்ல, ஆனா பரிசுத்தமா வாழ்வாயானால் முக்கியமான காரியம், நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவரை துதிக்கும் போது, கேராபீன்கள் துதிக்கும் போது, அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர் அப்படிலாம் சொல்லி துதிக்கல. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய இயேசு பரிசுத்தர், ஆவியானவராகிய தேவன் பரிசுத்தர். உன்னை பரிசுத்தமாக்குகிறவர், உன் சரீரத்தை பரிசுத்தமாக்குகிறவர், உன் ஆவியை பரிசுத்தமாக்குகிறவர், உன் ஆத்மாவை பரிசுத்தமாக்குகிறவர். வெளிப்படுத்தல் 4:8 பரலோகத்திலே 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், எண்ணற்ற தூதர்கள் என்ன சொல்லி துதிக்கிறார்களாம்? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்தவான்களால் நிரம்பி இருக்கிற இடம்தான் பரிசுத்தர், பரலோகம். அங்கே அது ஒரு குப்பை தொட்டி அல்ல. அழுக்கையும் அருவருப்பையும் கர்த்தர் அங்கே கொண்டு போவதில்லை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பிரவேசித்தார்கள் என்றால் இயேசுவினுடைய முன்மாதிரியை பின்பற்றி பரிசுத்தத்திலே கடந்து போனவர்கள். 1 பேதுரு 2:21 பேதுரு சொல்லுகிறார், நாம் பின்பற்றி வரும்படி முன்மாதிரியை காண்பித்திருக்கிறார், அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய அநியாயம் காணப்படவில்லை, சிந்தையில் கூட அவருடைய பாவத்தை அறியாதவர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அவர்தான் நம்முடைய முன்னோடி, அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர், முடித்தவர். அவர்தான் பரிசுத்தமாய் வாழ ஒரு மனிதனால் முடியும் என்று கற்பித்தவர். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்தத்தை கல்வாரி மேட்டிலே ஆரம்பித்து வைத்தவர் அவர்தான். அங்கேதான் நம்முடைய பரிசுத்தத்துக்காக அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி கொடுத்தார். எபிரேயர் 13:12 சொல்லுகிறது, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே தன்னுடைய ஜனத்தை பரிசுத்தமாக்குவதற்கு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார்.
நொறுக்கப்பட்டு பிழியப்பட்டார். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை திராட்சை பழத்திலிருந்து சாறு பிழியப்படுவது போல தன்னையே பிழியப்பட்டு, சகோதரனே சகோதரிய, உன் பரிசுத்த வாழ்க்கைக்காக ரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்தார். பரிசுத்தம் எங்கே ஆரம்பிக்கிறது? நம்முடைய தேசத்து இந்துக்கள் கழுத்தளவு தண்ணீர்ல நின்று ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை சொல்லி பரிசுத்தம் அடையலாமா? எத்தனை சாதுக்கள், சன்னியாசிகள், ரிஷிகள், முனிவர்கள் தங்களை சன்னியாச கோலம் பூண்டு சரீரத்தை சவுக்கினாலே அடித்துக் கொண்டு முள்ளால் செய்த படுக்கையில படுத்து சரீரத்தை வருத்தியாவது பரிசுத்தம் பெறலாமா என்று எண்ணுகிறார்கள். எவ்வளவு புத்த சன்னியாசிகள் இலங்கையில, தாய்லாந்துல தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து ஒரு மஞ்சள் துணியை 13 கிழிச்சு அதை தைத்து 4 வீடுகள்ல பிச்சை எடுத்து யாசம் செய்து சாப்பிட்டு பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்று ஏங்குகிறார்கள். பரிசுத்தத்துக்கு ஒரே ஒரு வழி, பரிசுத்தமாய் வந்து வழிகாட்ட வந்த இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று யோவான் 14:6 வாக்குத்தத்தம் பண்ணினவர். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அந்த பரிசுத்தம் தான் பரலோகத்துக்கு ஒரு ஏணிப்படியாய் மாறுகிறது. அந்த பரிசுத்தம் எங்கே ஆரம்பிக்கிறது? அந்த பரிசுத்தம் எங்கே ஆரம்பிக்கிறது? கொல்கதா மேட்டில, அந்த கல்வாரி மலையில பிழியப்பட்டு நொறுங்குண்ட பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசுவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தத்தை ஆரம்பமாக்கி வைக்கிறது. எப்படி அந்த பரிசுத்தத்தில் வளருவது? அதுக்காகவே இந்த வேதாகமத்துக்கு பரிசுத்த வேதாகமம் என்று பெயர். ஆண்டவர் வழிகாட்ட இந்த வேதாகமத்தை எழுதி தந்தார். பரிசுத்தத்தில் நாம் பூரணப்படுவது எப்படி? பரலோகத்தில் இந்த வான்புறாவானவர் நம்மை பரிசுத்தத்தில் பூரணப்படுத்த நேர நமக்குள்ளே இறங்கி வந்தார். வந்ததும் நம்முடைய சரீரத்தை ஆலயமாக்கினார், அவருடைய வாசஸ்தலமாய் மாற்றினார், அவருடைய ஜெப வீடாய் மாற்றினார். நமக்குள்ளே தங்கியிருந்து நமக்குள்ளே ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்தை அவர் உருவாக்கினார். நமக்குள்ளே அவர் தங்கி இருப்பதும், நமக்குள்ளே இருந்து நமக்குள்ளே பரலோக பாஷையாகிய அந்நிய பாஷையை, ஜெப பாஷையை கொண்டு வருவதும் நமக்கு கிடைத்த எவ்வளவு பெரிய பாக்கியம். பரிசுத்தத்துக்காக தீர்மானம் எடுங்க, பரிசுத்தத்துக்காக தீர்மானம் எடுங்க. தானியேல் சொன்னார், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் குடிக்கிற பழக்கம், அந்த பழக்கம் எல்லாம் வேண்டாம். அந்த ராஜாவுடைய போஜனத்தாலும் அவனுடைய திராட்சை ரசத்தாலும் நான் தீட்டுப்பட மாட்டேன். ஆவிக்குரிய கற்பை நான் இழக்க மாட்டேன். சுலபமாக இன்னொரு அசுத்தத்தை எனக்குள்ளே நான் பிறப்பிக்க மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுத்தார். யோபு பக்தன் ஒரு தீர்மானம் எடுத்தார். யோபு 31:1 என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியின் மேல் விருப்பமாய் இருப்பது எப்படி? அவருக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்திலிருந்து என் ஆண்டவரை பார்ப்பேன், உயிரோடு இருக்கிற என்னுடைய மீட்பரை பார்ப்பேன். இந்த வாஞ்சியால் எனக்குள் என் இருதயம் சோர்ந்து போகிறது. தீர்மானம் எடுக்காமல் ஒரு மனிதனால் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு தடவை கூட நான் பாவத்தில் விழக்கூடாது. ஆண்டவரே, அப்படி விழுறது உமக்கு தெரிஞ்சேன்டா என அதுக்கு முன்னால என்னை எடுத்துக்கொள்ளும். உம்மை அவமானப்படுத்தி, உம்மை வேதனைப்படுத்தி ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதை பார்க்கிலும் இந்த உலகத்தை விட்டு கடந்து வருவது மேல். ஒரு தடவை கூட இனி இதுவரைக்கும் விழுந்திருந்திருக்கலாம். சொல்லுங்க, இன்றைக்கு இனி ஒரு பாவத்தில் நான் விழக்கூடாது. யாவி ஆத்துமா சரீரத்தை நம்முடைய சன்னிதானத்தில் கரைதரையற்றதாய் நான் ஒப்புக் கொடுக்கணும். முதலாவது பரிசுத்தம். பரிசுத்தம் தான் கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தமாக்கும். அதனால்தான் வேதத்தின் கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், நான் சீக்கிரமாய் வருகிறேன். வருகையோடு இணைந்ததுதான் அந்த பரிசுத்தம்.
இரண்டாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற அடுத்த முக்கியமான ஒரு காரியம், வருகையின் அடையாளத்தை எல்லாம் அவர் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் பேசி கொண்டு வந்து அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியை குறித்தெல்லாம் அவர் பேசி கடைசியில முடிவாக 36ஆம் வசனத்தில் லூக்கா 21:36 அவர் சொன்னார், ஆகையா இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்படும்படி விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்க. பல வேளையில நம்மால ஜெபிக்க முடியல, எண்ணங்களை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, சிந்தனைகள் சிதறுகிறது. 10 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் ஓட மாட்டேங்குது. ஜெபிக்க வர்றவங்க, நான் ஜெபிக்கணும் விரும்புறேன், என்னால முடியல பிரதர், என் குடும்பத்தினுடைய பாரம், கால கஷ்டம், என் கணவனுடைய நிலைமை, வேலை போயிருமோ, நிரந்தரமா அங்க தங்குறதுக்கு எங்களுக்கு விசா, சரியான விசா இல்லை, கடன் பிரச்சனை வாட்டுது, எங்களால ஜெபம் பண்ண முடியல. சாத்தான் ஒரு மனிதனுடைய ஜெப ஜீவத்தை எப்படியாவது குலைக்கலான்னு பார்க்கிறான். ஒரு சிங்கம் காட்டு மிருகங்களை வேட்டையாட துரத்தும் போது அதனுடைய கண்ணு குறியெல்லாம், அதனுடைய தொண்டையை எப்ப போய் கவ்வலாம், மூச்சு குழாயை எப்ப பிடிக்கலாம். மூச்சு குழாயை பிடிச்சிட்டா 2 நிமிஷத்துல அது கீழே பிளாட் ஆயிரும். வாழை பிடிக்காது, காலை பிடிச்சா காலை எட்டிட்டு உதைக்கும், திரும்பி மூட்டும். சிங்கம் எப்போது அந்த தொண்டையில தான் குறி வைத்துக் கொண்டு இருக்கும். மனுஷனுக்கு அந்த தொண்டை சுவாச பகுதி ஜெபந்தான் அவனுடைய மூச்சா இருக்கிறது. ஜெபத்தை நிறுத்திட்டா, ஜெபத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ண வச்சுட்டா, பாவத்தை காண்பித்து அவனை மேற்கொள்ளலாம். பாபிலோன்ல ஒரு சட்டம், 30 நாள் மழைக்கும் ராஜாவை தவிர வேற யாரையும் கும்பிடக்கூடாது. 30 நாள் அப்படி ஒருத்தன் கும்பிடாம இருந்தான்னா அவனுக்குள்ள அவ்வளவு பாவமும் உள்ள போயிரும், சாசுமானா மாறிடுவான். அதனாலதான் அப்படி ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க. ஜெபிக்க விடாதபடி சாத்தான் தடுக்க நேர்ச்சிட்டு இருப்பான். ஆண்டவர் என்ன செய்கிறார், என்னோட ஜெபம் பண்ணுவா, என்னோட கூட 1 மணி நேரமாவது ஜெபித்திருக்க கூடாது, நான் உனக்கு ஜெப பார்ட்னரா இருக்கிறேன். தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை பிரேயர் பார்ட்னரா வைத்திருந்தார். ஆனா மத்தேயு 26:40 வசனத்துல என்னோட கூட கையை நீட்டி கேட்கிறார். நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணலாம். இன்னொரு ஜெப நண்பனை ஆண்டவர் அறிமுகப்படுத்தினார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் தேற்றவாளன். ரோமர் 8:26 சொல்லுகிறார், ஆவியானவரும் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று நீங்கள் அறியாததினாலே ஆவியானவர் தானே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு மன்றாடுகிறார். ஒவ்வொரு முறை நீங்கள் ஜெபிப்பதற்கு அந்த ஜெப அறைக்குள்ளே போகும்போது அந்த அறை ஒரு கெத்செமனே தோட்டமாய் மாறுவதாக. அங்கே ஜெபிக்கிற இயேசுவை சந்தியுங்கள். அவர் தன்னுடைய கரத்தை உங்களுக்கு நேராக நீட்டுகிறதை விசுவாச கண்களால் பாருங்கள். அவருடைய காயப்பட்ட கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கரத்தில் வழிகிற இரத்தத்தை உணர்ந்து பாருங்கள். ஜெபிக்க முடியாத எல்லா இருளின் வல்லமையும் இந்த இரத்தம் மாற்றி உங்களை தேவ பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வரும். வலது கையால் இயேசுனுடைய கையை பிடித்தீர்கள் என்றால் இடது கையால் ஆவியானவருடைய கையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கையை தடவை பாருங்கள். அபிஷேக எண்ணெய், பரிசுத்தாவியாகிய எண்ணெய். ஒரு பக்கம் இயேசுவின் இரத்தம், மறுபக்கம் அபிஷேகத்தின் வல்லமை. ஜீசஸ் சொல்லுங்க, அந்நிய பாஷையில் அப்படியே துதிக்க ஆரம்பிச்சிருங்க, ஒரு மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்குள்ள ஜெபம் பொங்கி வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படி ஜெபிங்க. எங்க சர்ச்சில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, மற்ற பிரசங்கத்தெல்லாம் ஓரங்கட்டு, ஒவ்வொரு வாரமும் ஜெபத்தை பற்றிய பிரசங்கம் பண்ணு, ஜெப வீரரை எழுப்பு,
கர்த்தருடைய வருகைக்கு சபை ஆயத்தமாகனா ஜெப வீரர்களை உருவாக்கு. 24 மணி நேரம் ஜெபம் கொண்டு வா. யார் யார் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு கண்ணீரால நனைத்து இப்படியாவது பரலூர் ராஜ்யத்துக்கு வந்து சேரணும். ஜெபம் ரொம்ப முக்கியம். மூன்றாவதாக, கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து பேசும் போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கிறோம். உயிரோடு இருக்கிற நாம் கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்களுக்கு நாம் முந்திக் கொள்வதில்லை. முதலாவது கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள். அது என்ன? ஃபர்ஸ்ட் சான்ஸ் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கொடுக்காம கிறிஸ்துக்குள் மரித்தவர்களுக்கு முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பரிசுத்தவாதம் பாக்கியவாதமாக இருக்கிறான். இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ற ஒரு நிலைமைய உயிரோடு இருக்கிற நம்ம தியானிக்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன், உலகத்துக்கு மரித்து இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் உலகத்துக்கு மரித்த வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் சுயத்துக்கு மரித்த ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு மரித்த ஒரு வாழ்க்கை. நம்ம உயிரோடு இருக்கிறோம், ஆனால் இச்சைக்கு மரித்து இருக்கிறோம், உலகத்துக்கு மரித்து இருக்கிறோம், மாம்சத்துக்கு மரித்து இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் இந்த சுயத்துக்கு மரிக்கிறதுனா என்ன? சுயத்துக்கு மரிக்கிறதுனா என்ன? ஒரு போதர் இடத்துல ஒருவர் கேட்டாரா, அது என்னையா சுயத்துக்கு மரிக்கிறவர்? அவர் சொன்னாரா, 3வது வீட்டில் ஒரு ஆள் செத்து போச்சு, அந்த பிரேதத்தை பார்த்து கண்ட மாதிரி திட்டு. அந்த பிரேதம் ஏதாவது சொல்லுதா? என்கிட்ட வந்து சொல்லு. அந்த பிரேதத்தை புகழ்ந்து புகழ்ந்து ஒன்ன மாதிரி அப்படி ஆட்கள் கடையில் ஆகா ஓகான்னு வானளாவ தூக்கு. அந்த பிரேதத்துக்கு 32 பல்லம் தெரியுதா பாரு. அந்த பிரேதம் அப்படியே அதை பார்த்து அப்படியே களி கூர்ந்து மெய்மறந்து நிற்குதா பாரு. சொன்னா திட்டினாலும் அதுக்கு உணர்வு இல்லை, அதை புகழ்ந்தாலும் அது உணர்வு இல்லை. அதுதான் சுயத்துக்கு மரிக்கிறது. சுயத்துக்கு மரிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 2:20 சொல்லுகிறார், இனி நான் அல்ல, நான் செத்தாச்சு, கிறிஸ்துவே என்னிலே ஜீவித்திருக்கிறார். சென்ட் அகஸ்டின் என்ற ஒரு பரிசுத்தவான் ஒரு காலத்தில் அவர் நிறைய மோசமான வாழ்க்கை, வேசித்தன வாழ்க்கை, நிறைய பெண்களோடு தொடர்பு. ஆனால் ஒரு நாள் இயேசுவை அறிந்தார், அந்த பழைய வாழ்க்கைக்கெல்லாம் முடிவுண்டாக்கினார். நான் அல்ல, கிறிஸ்து நிறைந்த கண்களே என்னில காணப்படட்டும். என்னுடைய பழைய சரீரம் அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஒரு நாள் அவர் நடந்து போகிறத தூரத்தில் பார்த்த உடனே ஒரு பழைய அவனோட தொடர்புள்ள ஒரு பெண் கைதட்டி கூப்பிட்டு, அகஸ்டின் அகஸ்டின் என்ன பாரு. அவர் சொன்னாராம், நீதான்ப்பா, ஆனா நான் அல்ல. பழைய அகஸ்டின் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் நீ மரித்திருக்கணும். உலக பழக்க வழக்கங்களுக்கு சடங்காச்சாரங்களுக்கு மரித்திருக்கணும். நீ ஒரு புது சிருஷ்டியாக இருக்கும் போதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். 4வதாக, முதல் சொன்னேன் பரிசுத்த வாழ்க்கை, 2வது சொன்னேன் ஜெப ஜீவியம், 3வது சொன்னேன் சுயத்துக்கு மரிப்பது, 4வது ரோமர் 8ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. 8ஆம் அதிகாரத்தில்
அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விசேஷமான ஒரு ஆழமான காரியத்தை சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 22ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் வாசிக்கிறேன். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. 22ஆம் வசனம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. தவித்து எப்பொழுது என் ஆண்டவர் வெளிப்படுவார் ஏக்கத்தோடு, எப்பொழுது அந்த பொன்முகத்தை பார்ப்பேன், எப்போது அந்த ஆணிகளால் கடப்பட்ட கைகளை நான் முத்தம் செய்வேன், எப்பொழுது அந்த உலகம் சுருங்கி மறைந்து போகும், எப்பொழுது தேவ மகிமை பிரகாசமாக்கி இமைப்பொழுதிலே இந்த மண்ணான சரீரம் மகிமையாய் மாறும். அவர் வெளிப்படும் போது எப்பொழுது அந்த தேவ தூதருடைய எக்கால சத்தத்தை கேட்பேன், எப்பொழுது நான் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகி அவருக்கு நேராக நான் எதிர்கொண்டு போவேன். ஒரு தவிப்பு, ஒரு ஏக்கம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். பரலோகத்தை எண்ணி பார்த்து களி கூற ஒரு அருமையான நேரம். என் ஆண்டவர் சொன்னார், என் பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி உங்களுக்கு அருள் செய்வேன். எத்தனை மகிமையான இடம். அவர் கிறிஸ்துவுடனே கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உலாவ செய்தார். ஒரு தவிப்பு, ஒரு ஏக்கம். ஒவ்வொரு நாள் எழும்பும் போதும் இன்றைக்காவது நீர் வருவீரா, உம்முடைய மகிமையின் முகத்தை பார்ப்பேனா? இரவில் படுக்கும் போது உன்னத பாட்டு 5:2 சொல்லுகிறது, நான் நித்திரை செய்தேன், என்னுடைய இருதயமோ எனக்குள்ளே விழிப்பாய் இருந்தது. ஆண்டவர் காலையில வருவாரோ மாலையில வருவாரோ, நினையாத நாளிகையில வருவாரோ, சேவல் கூவும் நேரத்தில் வருவாரோ தெரியாது. ஆண்டவர் சொன்னார், 2 பேர் ஒரு படுக்கையில படுத்திருப்பார்கள், திடீரென்று அந்த கால சத்தம் துணிக்கும், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், அடுத்தவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் வயல்ல அறுவடை செய்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். 2 காரியம் நினையாத நாளிகையில நடக்கும். ஒன்று கர்த்தருடைய வருகை, அடுத்தது அதற்கு முன்னால ஒருவேளை நம்முடைய மரணம் சொல்லிக் கொண்டு வருவதில்லை. எது முன்னால சம்பவித்தாலும் சரி, நமக்குள்ள ஒரு ஏக்கம், பரலோகத்தை நான் கோட்டை விட்டுறவே கூடாது. ஏன்னா அதை விட்டுட்டா வேற ஆல்டர்னேட்டிவே கிடையாது. அருவருப்பான பிசாசுக்கும் அவனுக்கும் அவனுடைய தோழர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் உண்டான அக்கினியும் கந்தகம் எரியிற கடை ஒரு நாள் அதுக்கு நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளை போகவே கூடாது. குணசாலியான ஸ்திரீயை பற்றி சொல்லும் போது அவள் வருங்காலத்தை எண்ணி மகிழ்கிறாளாம். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கு, 5 வருஷமா விரும்பி விரும்பி கடைசியில நல்ல ஜாம் மணவாளனா சேர்ந்து கல்யாணம் கட்டி 4 வாரம் இங்க இருந்துட்டு அவர் அமெரிக்கா போயிட்டார். ஒரு வீடு வீட்டில் அவனை பார்த்துட்டு உன்னை கூப்பிடுறேன்னு கேட்கிறார். தகப்பன் வீட்டில் அவளுக்கு இருக்கையே கொள்ளாது. என்னதான் தினமும் பிரியாணி போட்டாலும் அவளுக்கு புருஷன் கூட சேர்ந்து 4 அப்பளம் கடிச்சாலே போதும். அவளுக்கு ஆசையெல்லாம் புருஷனை எப்போ போய் சேருவோம், அதான் அவளுக்கு ஏக்கமா இருக்கும், தவிப்பா இருக்கும். புருஷன் வீட்டில் என்னத்தை சுருட்டி, தகப்பன் வீட்டில் என்னத்தையாவது சீக்கிரமா பார்த்து ஃபிளைட் யாரு புருஷன் கூட வாழணும், புருஷன் கூட அந்த ஏக்கம் இருக்கிற மாதிரி கர்த்தருடைய மனவாட்டிகளுக்கு ஒரு தவிப்பு உள்ளத்துல இருக்கணும். என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:20 சொன்னார், நம்முடைய குடியிருப்போ சிங்கப்பூர்ல இல்ல, இந்தியாவில் இல்ல, எங்க இந்த பூமியில என்ன, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. என் ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்க முடியும்.
பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். பிதாவின் வீட்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்குரியது. அந்த பிதாவின் வீட்டில் ஆபிரகாம் அபார்ட்மெண்ட், விசுவாசத்துல பூர்ணப்பட்டவங்களுக்கு ஈசாக்கு அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய லட்சக்கணக்காருக்கு, தியான புருஷியருக்கு யாக்கோபு அபார்ட்மெண்ட், தேவனோடு போராடி மேற்கொள்ளுகிறவங்க. ஆண்டவர் சொல்றார், பிதாவின் வீட்டில் அவ்வளவு வாசஸ்தலம் இருக்கலாம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அங்க இருக்கலாம். ஆனால் நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி, நான் இருக்கிற இடத்துல தேவகுமாரனா இயேசுவுக்கு பிதாவானவர் எந்த இடத்தை கொடுக்கிறாரோ அவர் இருக்கிற இடத்துல அவரோடு இருக்கும்படி உங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தேவதூதர்களுக்குரிய அபார்ட்மெண்ட் அல்ல, கேராபீன்கள் சேராபீன்களுக்குரியவர்கள் அல்ல, இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமையான இடத்துல நாம் அவரோடு கூட இருப்போம். அதுதான் ஒரு ஏக்கம், அதுதான் ஒரு தவிப்பு. காலங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆண்டவரை நேசிக்க இந்த பூமியில நமக்கு கொடுத்த பாக்கியம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரலோகத்துல ஒருவரை சந்திக்கணும். அதற்காக ஆயத்தப்படுகிற ஒரு காலம்தான் இது. இந்த நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல வரும்படி, அவருடைய மகிமையான வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும்படி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இனிமேலும் நீங்க பாவத்தில் விழுந்து விழுந்து எழும்புகிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுங்க, ஒரு ஆழமான ஜெப ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஓ ஆண்டவரை நேசிக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து சிரித்த முகத்தோடு அவருடைய முகத்தை பார்த்து, ஜீசஸ் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டியர் லார்ட், ஐ லவ் யூ ஆயிரக்கணக்கான தடவை சொல்லுங்க. அவருடைய பாதத்தை கண்ணீரால் நனைங்க, பாதங்களை முத்தமிடுங்க. ஜீசஸ் நீர் என்னுடையவர், நான் உம்முடையவர், நீ 100க்கு 100 உம்மை சிலுவையில் எனக்கா கொடுத்தீரே, நான் 100க்கு 100 உம்முடையவன் என்று சொல்லுங்க. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்காதிருந்தால் இந்த வேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு வேளை. கர்த்தருடைய மகிமை நம்மை மூடுகிறதை உணர்கிறேன். கர்த்தருடைய செட்டைகள் நம்முடைய மத்தியிலே விரித்திருக்கிறதை உணர்கிறேன். ஒரு வான்புறா நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறது. ஓ பரிசுத்தாவியானவராகிய வான்புறா ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி, இன்றைக்கு ஏதோ ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படி, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தவிப்பு உனக்குள்ள இருக்கட்டும், ஒரு ஏக்கம் இருக்கட்டும். அவருடைய வருகைக்காக நீ ஆயத்தப்படும்படி இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாயாக. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், அவர் தாமதம் பண்ணார். திடீரென்று எந்த நேரமும் கர்த்தருடைய வருகை இருக்கலாம். ஆயத்தப்படுதே என்னுடைய பிள்ளையே, எவ்வளவு நல்ல தருணம். ஆயத்தப்படுதே என்னுடைய பிள்ளையே, உன்னால் முடிந்த ஊழியத்தை ஆண்டவருக்கு செய். ஆண்டவரே, என்ன ஊழியத்தை எனக்காய் வைத்திருக்கிறேன், என்ன தாளந்துகளை எனக்காய் வைத்திருக்கிறேன். ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இன்றைக்கு அந்த ஆவியின் வரங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்பொழுது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு அது உதவியா இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் மேல ஒரு ஜெப அக்கினி பற்றி எரியட்டும். ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், அந்த உணர்வை எனக்கு தாரும். உம்முடைய பாதங்களை நான் நாடும்படி, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா ஓ உண்மையிலேயே ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கட்டும். அப்பா வானங்களை திறந்தருளப்பா, பரலோகத்தை திறந்தருளப்பா. எலியாவின் தேவனே, எலியா ஜெபித்த போது பலிபீடத்தில் இறங்க அந்த அக்கினி இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளமாகிய பலிபீடத்தில் அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த ஜெப ஆவி பற்றி எரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அக்கினியை ஒவ்வொரு மேலும் நீர் ஊற்றி அருளும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ஒரு பின்மாறி மழையை நீர் ஊற்றுவீராக, ஒரு பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றுவீராக. உம்முடைய கரத்திலே அபிஷேக தைலத்தோடு, உம்முடைய கரத்திலே அக்கினி அபிஷேகத்தோடு, யாருக்கு என் அபிஷேகத்தை கொடுப்பது, யாருக்கு என் வல்லமையை கொடுப்பது, யார் எனக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள். ஒரு கூட்டம் உத்தமமான ஜனத்தை என் வருகைக்காக யார் ஆயத்தம் பண்ணுவார்கள்? தராகுலாஹோ ஷஹோ ஜீசஸ் ஜீசஸ். ஒவ்வொரு மேலும் அந்த வல்லமை இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை
ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஐயா. யார் யார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறார்களோ இந்த இரவு நீர் பலமாய் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய நாவுகளை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஏசாயாவின் நாவை தொட்டு பலிபீடத்தின் அக்கினி குரடை அவனை ஒரு புதிய தீர்க்கதரிசியாய் உருவாக்கினது போல தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும், ஜெப வீரர் எழும்பட்டும், வாலிபர்கள் எழும்பட்டும், தேசத்தின் அஸ்திபாரங்களை அசைக்கிறவர்கள் எழும்பட்டும், அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு பின்மாரின் வல்லமை ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நித்திய சந்தோஷம் நமக்கு
ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாக இந்த இடத்துல 2 நாட்கள் நடைபெற்ற இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ற கருத்தரங்கை ஆவியானவரை நீ தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவர் கூட இருந்து நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக வந்த ஒவ்வொருவரையும் உடைய வருகைக்கென்று நீங்க ஆயத்தப்படுத்தியதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆயத்தப்படுத்தது மட்டுமல்ல, ஒரு கூட்ட ஜனங்களை உடைய வருகையிலே ஆயத்தப்படுத்துவதற்கு ஏற்ற வல்லமைகளையும் ஆண்டவர் வரங்களையும் நீர் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, கர்த்தாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஊழியர் வல்லமையா எங்கள் மத்தியில் எடுத்து பயன்படுத்தியதுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் கூட இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய ஆணி வாய்ந்த கரங்களினாலே ரத்தத்தை உச்சங்களும் உள்ளங்களை தெளித்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த தேசத்திற்குள்ளாக விடுதலையோடு கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, தேசத்தை கலக்கக்கூடியவர்களாக, தேசத்துடைய அஸ்திபாரங்களை அசைக்கக்கூடியவர்களாக, உடைய வருகைக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாக நீ ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த இடங்களை கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே இந்த கூட்டங்களை வெற்றியாக நடத்தி கொடுத்த பாஸ்டர் சாம் கிஃப்ட் ஆண்டவரே, உடைய சபை மக்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.